சிபில் ஸ்கோர் லோன்னால உங்கள் லோன் ரிஜெக்ட் ஆகலாம். அது எதனாலனா பேங்க் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் பிஹேவியர் தெரியறதுக்காக உங்கள் சிபில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து சிபில் வந்து 750 அபோவ் இருந்தால் எக்ஸலண்ட் குட். இதே சிபில் வந்து 700 தான் இருந்ததுன்னா ஓகே, ட்ரை பண்ணால் மேபி கிடைக்கலாம். பட் ஆனால் ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதே 650 இருந்தால் மெஜாரிட்டியாக எங்கே போனாலும் லோன்ஸ் வந்து கிடைக்காது. இதே உங்கள் இந்த சிபில் ஸ்கோர் வந்து எதனால் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா எந்தெந்த ஃபேக்டர்னாலனா, ஒன்று லேட் பேமெண்ட். நீங்கள் எடுத்த லோன் வந்து தள்ளி கட்டிங்கன்னா லேட் பேமெண்ட்னால உங்களுக்கு கிடைக்காது. அதே டைமில் வந்து ரொம்ப அதிகமான என்கொயரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கடுத்து கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து 30%. இப்போ 1 lakh வந்து கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குன்னா நீங்கள் 30,000க்கு மேலே மந்த்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களது வந்து சிபில் வந்து இஷ்யூ ஆகும். இதனால தான் உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் எங்கே லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிபில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏதாவது லோன் ஏதாவது தேவைப்படுதுன்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.